ஒரு அதிகாரி வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ அதிகாரி. எமர்ஜென்சி கோட்டான்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு? தெரியும் சாமி. ஈகோ அது போட்டால் அவருக்கு எலிஜிபிள். அது போட்டால் அது கொடுத்துடணும் அவருக்கு. கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். எனக்கே இல்லையா, உனக்கே இல்லையான்னு. நான் எமர்ஜென்சி கோட்டாவில் நிறைய இது இருக்குது, நிறையா கேட்டகரிஸ். ஆமாம், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது, அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து கவர்மெண்ட்டில் சிஎம்க்கு, சிஎம்மோட அவங்களுக்கு, பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி தான். அன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வந்து கோட்டா இருக்கு இல்லை. ஒரு அந்த ட்ரெயின் வந்து 9:45 புறப்படும் கேரளாவுக்கு. 9:45 10:30 மணிக்கு புறப்படும். ஒரு 9:15 எனக்கு ஃபோன் பண்ணார். எந்த ராஜ்குமார் இது இந்த இப்படி ஆகி சாட்டில் என்ற பேர் வரல அப்படின்னாரு. சார் விடுங்க சார், இது இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்துட்டுருக்கு, இதுதான் தெரில, விட்டுருங்க சார் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் வேற ஒரு விஷயமா நான் ஜீவநாடி படிக்கிறார். அதில் வருது இவர் ஒரு பெரிய தொடர் வண்டி விபத்துலேருந்து நான் தொடர் வண்டின்னு நம்மளுக்கு இந்த ரயில்னு வந்து வரல. அவர் ஒரு அதிகாரி. தொடர் வண்டி, ரயில் வண்டி என்னத்த சொல்கிறது சார், ஏதோ வண்டியில் ஒரு ஆபத்து வருதான் சார் பார்த்துருக்கேன்னு சொல்லி விட்டேன். கரெக்டாக சார் அந்த வண்டி போகுது, தமிழ்நாடு பார்டர் தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே போகும்போது போய் அடிக்கிறான் ஒரு இதில் ஒரு கூட்ஸ் ட்ரெயினில் 3 பெட்டி தான் சேதாரம். அதில் ஒரு பெட்டி இவர் போக வேண்டிய பெட்டி. ஒரு 5-6 பேர் செத்துக்கிட்டான். இவர் காலைல ஃபோன் பண்ணுறார், அவரே ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, என்னப்பா நீ எதில் வந்தியா என்னன்னு. இவர் ஃபோன் எடுத்தோன்னா அந்த மாதிரி நிம்மதியாக இருக்காங்க. அது ஒன்று நடந்திருக்கு.